எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் வரக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 10-10:30 மணி இருக்கும். சரி, ஃபோன் எடுத்து பேசுகிறேன். பேசும்போது ஒரு லேடி ஒருத்தர் பேசுகிறாங்க. பேசும்போது ரொம்ப பதட்டமாக பேசுகிறாங்க. இல்லை சாமி, எனக்கு பயங்கர பிரச்சனை, எனக்கு ஃபுல்லாக மாந்திரிகம் வச்சுட்டாங்க, நான் இப்போ பேய் பிசாசெல்லாம் என்னை பிடிச்சி அமுக்குது, எனக்கு பயத்தில் இருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு என்ன சிம்டம் வருது அதை சொல்லுங்க, அப்போ நான் சொல்கிறேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு மூச்சு விடவே முடியல, திடீர்னு மூச்சு திணறல் வருது, என் மனசு எங்கெங்கேயோ போகுது, ஒரே நேரத்தில் 100 விஷயம் உள்ள வருது, உள்ள பாம்பு ஓடுற மாதிரி இருக்கு, எனக்கு அப்படி ஒரு புழுக்குள்ள வச்செல்லாம் எப்படி உள்ள நெளிஞ்சா கூட இருக்கும், அது போல ஃபீல் ஆகுது, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு என்ன பண்றது பண்ண பைத்தியம் பண்ணிக்குது, எனக்கு என்ன பண்றது தெரியாம டாக்டர்ஸ் கிட்ட போனேன். ஃபர்ஸ்ட் நான் டாக்டர் கிட்ட தான் போனேன். டாக்டர் கிட்ட போனேன், டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஃபுல்லா ஸ்கேன், பிரெயின் ஸ்கேன்லாம் கூட எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க ரிலாக்ஸா இருங்க, உங்களுக்கு அமைதியா இருந்தாலே போறோம்னு சொல்லிட்டாங்க. சாய்ராம், வணக்கம். எல்லாருக்கும் எல்லா நாளும் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பயம், பதற்றம், கை கால் வட நடுங்கிறது ஆகும். குறிப்பிட்டு எங்க வீட்டில் இது நிறைய எனக்கு வருது. எங்க வீட்டில் தான் வருதுன்னு சொல்லிட்டு நான் வேற ஊர்ல போய் ரிலேஷன்ஸ் வீட்டில் போய் தங்கினேன். அங்கேயும் எனக்கு இந்த பிரச்சனை வரும். அண்ட் ரொம்ப குழப்பத்தில் பேசுனேன். சரி, ஓகே, ரிலாக்ஸா இருங்க, உங்க ஜாதகம் டீட்டெயில்ஸ் கொடுங்க, நான் பிரசனமா போட்டு பார்க்குறேன், பார்த்துட்டு உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு. பிரசனம் போட்டு பார்த்ததுல தெளிவா தெரிஞ்சிருச்சு, எந்த விதமான மாய மந்திரங்கள் கிடையாது, எந்த பிளாக் மேஜிக் எல்லாம் அவங்க பாதிக்கப்பட. ரைட், ஓகே. அப்போ என்ன வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு பார்க்குறோம். பார்க்கும்போது கிரக ரீதியான தோஷம் இருக்கா பார்த்தா இவங்களுக்கு கடுமையான ராகு தோஷம் இருக்கு. ராகு அவ்வளோ மோசமான நிலையில் அவங்க ஜாதகத்தில் உட்காந்துருக்காரு. ஒருத்தருக்கு ஜாதகத்தில் ராகு கெட்டுட்டாருன்னா இந்த மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். ஓகேங்களா? அப்போ இந்த ராகு எந்த வகையில இவரை கெடுக்கிறாங்க, என்ன ஆகுது அப்படின்ற அந்த பலம், அதோடைய பலம் பலவீனம் அவங்க பார்வை எல்லாத்தையும் நான் ஒரு சாட் எடுக்கிறேன். இப்போ அந்த அம்மாட்ட சொல்றேன். சரி, சொல்லுங்க. நான் அப்போ சொன்னேன், உங்க ஜாதகத்துல கிரகங்களின் அமைப்பு இதுதான், இது ஜாதக ரீதியான விஷயங்கள் பார்த்துக்கங்க. உங்களுக்கு நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த பிளாக் மேஜிக் நீங்கள் நினைக்கிறது எதனால் நினைக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் கிட்ட நீங்கள் போகும்போது உங்களுக்கு பிளாக் மேஜிக் இருக்குன்னு அவங்க சொன்னதால தான் நீங்கள் அதை நினைக்கிறீங்க. அப்போ பிளாக் மேஜிக் இருக்கா இல்லையானது உங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்போது இந்த இடத்துல பிரசன ரீதியாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு செய்வினை தோஷங்கள் கிடையாது. உங்களுக்கு இருக்கிறது ராகு தோஷம் தான். ராகு தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாரு சொன்னார். முதல்ல அந்த அம்மா நம்பலை. நான் இவ்வளோ பிரச்சனையை சாந்திச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இதுக்குண்டான பல விளக்கங்கள், நிறைய விஷயம் நான் சொல்லதான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. ஓ, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு அப்போ தான் யோசிக்கிறாங்க. சரி, ஓகேம்மா, ரிலாக்ஸாக இருங்க, இது சரி பண்ண முடியும், நான் சரி பண்ணி தரேன், பொறுமையாக இருங்கன்னு சொன்னேன். சரி, சொல்லுங்க. நாங்கள் அப்போ என்ன செய்யணும்னு அவங்க வழிமுறைகள் சொல்லி கொடுத்தேன். அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு உண்டான அந்த தோஷ நிவர்த்திக்கு உண்டான பரிகார பூஜைகள் நான் செஞ்சேன். ஓகேங்களா? அவங்களுக்கு இந்த ராகுக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தி பண்ணி சௌபாக்கிய பூஜைகள் பண்ணி அதுக்குண்டான சில யந்திரங்கள் இதெல்லாம் தயார் பண்ணி கொடுத்தோம். இன் பிட்வீனில் இந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்திலேயே அவங்களுக்கு நான் ஒரு வழிமுறை பூஜையை சொல்லி கொடுத்தேன். என்னன்னா, தினமும் வீட்டில் ஒரு விளக்கு ஏற்ற சொன்னேன். அந்த விளக்குல நல்லெண்ணெயை விட்டு ஏற்ற சொன்னேன். ஏற்றிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி உட்காந்துட்டு பைரவரை கும்பிட சொன்னேன். ஆக்சுவலாக எந்த நேரத்துலனா ராகு காலத்தில். பொதுவாகவே ராகு காலம் நேரத்துல உக்ர தேவதைகள் காளி, பைரவர், நரசிம்மர், பிரத்யங்கரா, செவ்வாய் பகவான், கிரகங்கள்ல செவ்வாய் இருக்கார்ல, அங்காரகன், அவர், இது போல தேவதைகளை வணங்கினால் பல நன்மைகள் வந்து சேரும். இது ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அதுல அவங்களுடைய ஜாதகத்துல என்ன சாமியோ அதை கண்டுபிடிச்சு அந்த தெய்வத்தை கும்பிட்டாங்கன்னா ரொம்ப சீக்கிரமா பலன் வந்து சேரும். ஸோ அவங்க ஜாதக ரீதியா பைரவர் அவங்களுக்கு சூட்டாச்சு. அதனால பைரவருடைய சொல்லி பைரவர் மந்திரமும் கொடுத்து அவங்களுக்கு கும்பிட சொன்னேன். டெய்லி அதை கும்பிட உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமும் கிடைக்கும். நீங்கள் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்களை செய்ய சொன்னேன். இதை போய் செய்யுங்கம்மா, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, நீங்கள் பாருங்கள், வேறு எதுவும் வேண்டாம், குழப்பிக்காதீங்கன்னு சொல்லி அப்படியே அவங்க கும்பிட்டுட்டு வராங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. வாய்ஸ் அப்படி கண்ணீர்னு இருக்கு. எப்படி இருக்குன்னா, வெங்கலை பார்த்ததில் டங்குன்னு ஒரு சவுண்டு வரல, அது போல் இருக்கு அவங்க வாய்ஸ். அதுக்கு முன்னாடி அவங்க கிட்டத்தட்ட நான் ஒரு குறைஞ்சது 20-30 முறை பேசியிருப்பேன். அந்த ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆனால் அன்னைக்கு ஒரு கேப் விட்டு அவங்க பேசும்போது அப்படி ஒரு வாய்ஸ் வருது. ஆனால் அந்த தெளிவு வர்றதுக்கு அவங்களுக்கு அத்தனை நாள் ஆச்சு. ஓகேங்களா? இதில் என்ன விஷயம்னு ஒன்று சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. இது எதுக்காக இந்த விஷயம் சொல்ல வரேன்னா, ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒருத்தங்களுக்கு வந்த உடனே அது நெகட்டிவாக தான் இருக்கும்னு முதல்ல யோசிக்கக்கூடாது. அப்போ உங்கள் பிரச்சனைக்கு உண்டான காரணம் என்னன்றத அலசி ஆராய்ஞ்சு அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை நம்ம செய்தால் மாத்திரம்தான் மற்ற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். புரியுதுங்களா? அப்போ ஆணி வேற அறுக்காமல் மரத்தை அறுக்க முடியாதுன்ற மாதிரி உங்கள் மூல காரணத்தை சரி பண்ணாமல் உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணவே முடியாது. இதுதான் இதோடைய தாத்பரியம்.
ஸோ அந்த வகையில் நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகார வகைகளால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு சரியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டாலே லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு நான் விளக்கங்களை கொடுத்து தான் இந்த பூஜையை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். அதோடைய பலன் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம் நமக்கும். உங்களுக்கும் வாழ்க்கையில் இது போல் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக வாழணுன்றது உங்களுக்கு வாழ்த்துக்கலாம்னு சொல்கிறேன். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. சாய்ராம்.